morning students. ஃபார்மகோபியா அப்படின்ற டாப்பிக்கோட பிபிடி உங்களுக்கு கிளாஸில் போட்டிருந்தேன். அதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபார்மகோபியா முன்னாடி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து ஃபார்மகோபியா அப்படின்ற ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லியிருப்போம். சரிங்களா? நீங்கள் வந்து ஸ்டார்டிங் எப்போ வந்தீங்களோ அந்த கிளாஸ்லேயே இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே நான் ஃபார்மகோபியா அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். நம்ம எப்படி ஒரு லா படிக்கிறவங்களுக்கு எப்படி அரசியல் சட்ட புத்தகம் வந்து இம்பார்ட்டண்ட்டும் அதுமாதிரி ஒரு ஃபார்மசி பீப்புளுக்கு ஃபார்மகோபியா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்மகோபியாவில் என்னென்ன இருக்கும், அதில் இந்தியன் ஃபார்மகோபியாவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார்மகோபியா அப்படின்றத நம்ம வந்து ரெண்டு வேர்டாக நம்ம வந்து பிரிக்கலாம். இந்த ரெண்டு வேர்டோடைய மெர்ஜ் பண்ணது தான் ஃபார்மகோபியா. ஃபார்மகான் ப்ளஸ் பியா அப்படின்ற வேர்டை மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் வேர்ட் பிளெண்ட் பண்ணி ஒரு வேர்டை கொடுத்துருக்காங்க. அதான் ஃபார்மகோபியா. இது வந்து கிரீக் வேர்ட்லேருந்து டெரைவ் பண்ண ஒரு வேர்டு. கிரீக்கில் ஃபார்மகான் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா ட்ரக்குன்னு அர்த்தம். பியோவுக்கு மீனிங் என்னன்னா டு மேக். ஒரு ட்ரக்கை மேக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் கொடுத்துருக்க ஒரு புக்கு தான் என்னன்னா ஃபார்மகோபியா. ஓகேவா? இட் இஸ் எ லீகல் அண்ட் அஃபிஷியல் புக் issued by recognized authorities usually appointed by government of each country. ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரெகக்னைஸ்ட் அத்தாரிட்டிஸ். அதில் வந்து எப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ், ஃபார்மசிஸ்ட்டு, டாக்டர்ஸ், இது மாதிரி குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து என்ன இருப்பாங்க, அந்த ஃபார்மகோபியா டிவிஷனில் இருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஃபார்மகோபியா கமிஷன் இருக்கும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புக்ஸில் எதெல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. இதான் வந்து ஒரு லீகல். இதை பார்த்து தான் வந்து எல்லா இதையும் வந்து பண்ணணும். தென் அஃபிஷியல் புக், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ இல்லை கவர்மெண்ட் ஆஃப் அமெரிக்காவோ எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அவங்களுடைய அஃபிஷியல் புக் என்னவா இருக்குன்னா அந்த ஃபார்மகோபியா தான், ஒரு ட்ரக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது. ஓகேவா? இட் கம்ப்ரைசஸ் லிஸ்ட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சப்ஸ்டன்சஸ், ஃபார்முலே அலாங் வித் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது இந்த புக்கில் ஏதாச்சும் ஒரு ட்ரக்ஸ் இல்லை, பேர் இல்லைன்னா அப்போ நம்ம அதை வந்து ட்ரக்காகவே நம்ம எடுத்துக்க கூடாது, அதை வந்து கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ஓகேங்களா? ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ட்ரக்கை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த புக்ஸில் என்னென்ன ட்ரக்ஸ் லிஸ்ட் இருக்கோ, என்னென்ன சப்ஸ்டன்சஸ் பேர் இருக்குது, என்னென்ன ஃபார்முலா இருக்குது, அதான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதில் இருக்க ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே சமயத்தில் அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னென்னா தரம் சொல்லுவாங்கல்ல, அதில் எந்த குவான்டிட்டி, அந்த இதில் எந்த ஸ்டாண்டர்டில் அந்த ட்ரக் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்களோ அந்த ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் அந்த ட்ரக் வந்து கம்ப்ளை பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் அந்த ஸ்டாண்டர்ட் அந்த ட்ரக் கம்ப்ளை பண்ணலைன்னா அந்த நாட்டுக்கு நம்மளால் ட்ரக்கை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு யூஎஸ்ஏக்கு நான் ட்ரக்கை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம நாட்டோடைய ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு நான் ட்ரக்கை தயாரிச்சிட்டேன். பட் அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஸ்டாண்டர்டுக்கு அது ஒத்து போகலை, அவங்க ஃபார்மகோபியாவில் சொன்ன ஸ்டாண்டர்டுக்கு அந்த ட்ரக் ஒத்து போகலை அப்படின்னா அந்த ட்ரக்கை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து யூஎஸ்ஏக்கு நான் வந்து ட்ரக் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபார்மகோபியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸை என்னுடைய ட்ரக் வந்து என்ன பண்ணணும், ஒத்து போகணும், கம்ப்ளை பண்ணணும். ஓகேவா? இதான் வந்து ஃபார்மகோபியாவோட இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி லிஸ்ட் ஆஃப் ஃபார்மகோபியாஸ், ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மகோபியாஸ் இருக்குது. இப்போ அர்ஜென்டினா அப்படின்றனால அர்ஜென்டைன் ஃபார்மகோபியா, ஆஸ்ட்ரியன் ஃபார்மகோபியா, பெல்ஜியன், பிரசீலியன், பிரிட்டிஷ், சைனீஸ் ஃபார்மகோபியா, எஜிப்தியன் ஃபார்மகோபியா, யூரோப்பியன் ஃபார்மகோபியா, ஃப்ரெஞ்ச் ஃபார்மகோபியா, ஜெர்மன், ஹங்கேரியன், இந்தியன், இன்டர்நேஷ்னல் இது பொதுவாக எல்லா இதுக்குமே வந்து காமனாக இருக்கிறது வந்து இன்டர்நேஷ்னல். நெக்ஸ்ட் வந்து இட்டாலியன், ஜப்பானீஸ், யுகோஸ்லோவாக்கியாவோடது யுகோஸ்லேவியன், மெக்சிகன், நெதர்லாண்ட், நார்டிக், பாலிஷ், அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ், ருமானியன், ரஷ்யன், ஸ்பானிஷ், டர்க்கிஷ் அண்ட் யுனைடெட் ஸ்டேட். இந்த மாதிரி பேர்லாம் வந்து ஃபார்மகோபியாஸ் இருக்குது. இதில் வந்து காமனாக நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் வந்து மோஸ்ட்டாக எக்ஸ்போஸ் ஆன ஒரு ஃபார்மகோபியாஸ். ஓகேங்களா? இதான் வந்து அதிக குவான்டிட்டியில் அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மகோபியாஸ். ஓகே, இது மாதிரி இது இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலரிஸ், இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். ஃபார்முலரிஸ்னால் என்ன, ஆரஞ்சு புக்னா என்ன, இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸாக நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. இப்போதைக்கு நம்ம வந்து ஃபார்மகோபியாவை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம்.
ஓகே, நம்ம ஃபார்மகோபியானா என்னன்னு பார்த்தோம். ஃபார்மகான் ப்ளஸ் பியா. ஃபார்மகான் அப்படின்றது ட்ரக்கு, பியான்றது டு மேக். ஒரு ட்ரக்கை வந்து மேக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் கொண்டுள்ள ஒரு புக்கு தான் என்னென்னா ஃபார்மகோபியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஃபிஷியலாக ஒரு கமிஷன்ஸை வந்து நியமித்து அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு புக்ஸ் லீகலாக வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், இது மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான் வந்து என்னென்னா இந்தியன் ஃபார்மகோபியா. First official pharmacopoeia of India appeared in 1868, which was edited by Edward John Waring. உங்களுக்கு இந்தியாவுடைய வரலாறு தெரியும். 1947 தான் we got independence from British. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிட்டிஷோடைய ஃபார்மகோபியாவை தான் நம்ம வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து ஃபஸ்ட்டு எடிட் பண்ணது யாருன்னா எட்வர்ட் ஜான் வேரிங் அப்படின்ற ஒரு பர்சன் தான் இந்த ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஃபார்மகோபியா ஆஃப் இந்தியாவை வந்து எடிட் பண்ணாங்க. இன் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டேஸ் பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா வாஸ் யூஸ்ட் இன் இந்தியா. ஓகே, த கலோனியல் அடெண்டம் ஆஃப் பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா, பிபின்றது பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா, ஐபினா இந்தியன் ஃபார்மகோபியா. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அதோடைய ஷார்ட்கட்ஸ். ஐபினா இந்தியன் ஃபார்மகோபியா, பிபினா பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா, யூஎஸ்பினா யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் த கலோனியல் அடெண்டம் ஆஃப் பிபி 1898 was published in 1900, appeared as Government of India edition in 1901. இதில் வந்து அடெண்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. அடெண்டம் அப்படின்றது என்னன்னா புதுசாக ஒரு சேஞ்சஸ் ஏதாச்சும் வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அடெண்டம், இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஆட் பண்ணுறது. அதுமாதிரி புதுசாக ஏதாச்சும் ஒரு இது பேஜ் ஆட் பண்ணுறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு ட்ரக் பேர் ஆட் பண்ணுறதோ இது எல்லாமே வந்து என்னென்னா அடெண்டம். இதுக்கு எது கலோனியல் அடெண்டம் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் ஆட்சியோட பேர் தெரியும், காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது பேர் என்ன, கலோனியல் அடெண்டம். இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1900ல். அதுக்கப்புறம் இதோட இந்தியாவோட எடிஷன் 1901 அந்த வருஷத்தில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1946ல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது, ஒரு இந்தியன் ஃபார்மகோபியல் லிஸ்ட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா ஓவராலஸ் அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு டிக்ளேர் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துருச்சு. நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து 1946 கிட்ட வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு இந்தியன் ஃபார்மகோபியல் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. அது கீழே வந்து ஒரு சேர்மன் சர் ஆர்என் சோப்ரா அப்படின்ற சேர்மன் கீழே ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த கமிட்டி மெம்பர்ஸில் வந்து மொத்தம் 9 பேர். அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியன் ஃபார்மகோபியல் லிஸ்ட், அந்த லிஸ்ட்டு கீழே நிறைய ட்ரக்ஸ் இருக்கும், அந்த ட்ரக்ஸோடைய பேர்லாம் அவங்க வந்து அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க. இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட், சுகாதாரத்துறை. இந்தியாவோட சுகாதாரத்துறை தான் என்ன பண்ணுது, இந்த ட்ரக்கோடைய லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க டெல்லியில் 1946. அதுக்கப்புறம் 1948 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இந்தியா வந்து சுதந்திரம் வந்து பெற்றுடுச்சு. பெற்றதுக்கப்புறம் என்ன ஆகுது, 1948 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க, இந்தியன் ஃபார்மகோபியா கமிட்டி அப்படின்றத ஒன்று அஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு எடிஷனை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது பேர் தான் ஃபார்மகோபியா ஆஃப் இந்தியா ஆர் இந்தியன் ஃபார்மகோபியா. ஓகேங்களா, இந்த கமிட்டியோடைய பணிக்காலம் எவ்வளோன்னா 5 years. ஒரு கமிட்டி அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அந்த 5 yearsல வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கமிட்டி வந்து அவங்களுடைய ஒர்க் அதாவது இன்சார்ஜில் இருப்பாங்க அந்த 5 yearsக்கு. இந்தியன் ஃபார்மகோபியா கமிட்டி அண்டர் சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் B.N. கோஷ் பப்ளிஷ்ட் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் இந்தியன் ஃபார்மகோபியா இன் 1955. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஃபார்மகோபியா இந்தியாவுக்கு வந்தது 1868. அதுவே இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எடிஷன் எப்போனா 1955. யாருடைய சேர்மன்ஷிப் கீழேனா டாக்டர் B.N. கோஷ். ஓகேங்களா, இது வந்து 2 இதில் நமக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஒன்று வந்து இட் இஸ் ரிட்டன் இன் இங்கிலீஷ் அண்ட் அஃபிஷியல் டைட்டில்ஸ் ஆஃப் மோனோகிராஃப்ஸ் கிவன் இன் லாட்டின். இந்த 2 வார்த்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க, 2 லாங்குவேஜஸ். ஒன்று வந்து இங்கிலீஷில் வந்து ஃபுல்லாக வந்து ரைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மோனோகிராஃப்னா என்னென்னா உங்களுக்கு வந்து பயோகிராஃப் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி சொல்கிறது தான் பயோகிராஃப்.
அதுவே ஆட்டோபயோகிராஃப்னா தன்னை பற்றி அவங்களே சுயசரிதை எழுதுனாங்கன்னா ஆட்டோபயோகிராஃப். அதே மோனோகிராஃப் அப்படின்றது என்னென்னா ஒரு ட்ரக்கை பற்றின டீட்டெயில், அதாவது யாராச்சும் ஒரு பர்சன் பற்றியோ இல்லை ஏதாச்சும் ஒரு பொருளை பற்றியோ டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தோன்னா அது மோனோகிராஃப். ஓகேங்களா? இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராசிட்டமல் மாத்திரை எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் ஒரு மோனோகிராஃப். அந்த மாத்திரையை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி அந்த அஃபிஷியல் டைட்டில்ஸ், அந்த மோனோகிராஃபோடைய அஃபிஷியல் டைட்டில்ஸ் வந்து லாட்டின்லேயும் மொத்த அந்த இந்தியன் ஃபார்மகோபியா புக் வந்து இங்கிலீஷ்லேயும் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 986 மோனோகிராஃப்ஸ் வந்து இந்த இந்தியன் ஃபார்மகோபியா ஃபர்ஸ்ட் எடிஷனில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அடிஷன். இது கூட வந்து ஆட் பண்ணுறது வந்து 1960 சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் செகண்ட் எடிஷன் வந்து வருது. செகண்ட் எடிஷன் வந்து எப்போ வருதுன்னா 1966, அதாவது 11 வருஷத்துக்கு அப்புறம், அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் பி முகர்ஜி செகண்ட் எடிஷன் விடுறாங்க. அஃபிஷியல் டைட்டில்ஸ் ஆஃப் மோனோகிராஃப்ஸ் கிவன் இன் இங்கிலீஷ். இதில் வந்து எல்லா மோனோகிராஃப் டைட்டில்ஸும் இங்கிலீஷில் மாற்றிட்டாங்க, லாட்டின்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து டோஸ் வேர் எக்ஸ்பிரஸ்ட் இன் மெட்ரிக் சிஸ்டம். இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு டோஸையும் வந்து எம்எல், கிராம், இது மாதிரி அந்த மெட்ரிக் சிஸ்டம் வந்து மெஷர் அதை வந்து இண்டிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து யூஷுவல் ஸ்ட்ரென்த், அது வந்து எவ்வளோ குவான்டிட்டியில் கொடுக்கணும், அதாவது 10 mgயா, இது மாதிரி அதோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து மென்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க செகண்ட் எடிஷனில். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலேஷன் ஆஃப் த ட்ரக்ஸ் வேர் கிவன் இமீடியட்லி ஆஃப்டர் த மோனோகிராஃப் ஆஃப் ட்ரக்ஸ். ஒரு மோனோகிராஃப் அந்த ட்ரக்கோடைய டீட்டெயில் முடிஞ்சதுக்கப்புறமே அதோடைய ஃபார்முலேஷன் ப்ரொசீஜர்ஸையும் இந்த புக்கில் ஆட் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோனோகிராஃப், அதுக்கப்புறம் வந்து ஃபார்முலேஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படி இருந்துச்சு. இந்த செகண்ட் எடிஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரக்கு அதோடைய ஃபார்முலேஷன் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோட் பை அப்படி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 274 மோனோகிராஃப் ஃப்ரம் IP55 அண்ட் தேர் சப்ளிமெண்ட் வேர் டெலீட்டட். நம்ம வந்து 986 மோனோகிராஃப்ஸ் வந்து இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதில் வந்து 274 மோனோகிராஃப் வந்து என்ன பண்ணுறாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 93 நியூ மோனோகிராஃப், அதாவது அந்த 986 இல்லாத ஒரு 93 நியூ மோனோகிராஃபை திரும்ப ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு சப்ளிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கான சப்ளிமெண்ட்ஸை வந்து 1975 திரும்ப வந்து ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 126 நியூ மோனோகிராஃப் ஹேவ் பின் இன்க்ளூடட் அண்ட் 250 மோனோகிராஃப் ஹேவ் பின் அமெண்டட். அமெண்ட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு பரிசீலனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆக்டில் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்தராக அது வந்து மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, பேசிட்டு அது வந்து அமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சைன் ஆச்சுன்னா அது வந்து ஆட் பண்ணுவாங்க. இதே மாதிரி 126 நியூ மோனோகிராஃபை 1975 வருஷத்தில் ஆட் பண்ணுறாங்க. 250 மோனோகிராஃபை ஆட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு அமெண்ட்மெண்ட் அவங்க கொண்டு வராங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 1975 தான் காலராவுக்கான வேக்சினை நம்ம இந்தியன் ஃபார்மகோபியா புக்கில் இருந்து அஃபிஷியலாக டெலீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்தியன் ஃபார்மகோபியா தேர்ட் எடிஷன் 1985 வருஷத்தில் வருது வித் 2 வால்யூம்ஸ் அண்ட் 9 அப்பண்டிசஸ். இது வந்து என்னென்னா முன்னாடி வந்து ஒரே புக்ஸாக வந்துச்சு, இப்போ வந்து 2 வால்யூமாக பிரிச்சுட்டாங்க அந்த புக்கை. இப்போ 1985 வருஷத்தில் 2 வால்யூமாக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து 9 அப்பண்டிக்ஸஸ், அதோடைய அப்பண்டிக்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 261 நியூ மோனோகிராஃப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 450 மோனோகிராஃபை டெலீட் பண்ணியிருக்காங்க இந்த தேர்ட் எடிஷனில். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இதோடைய அடெண்டம் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் ஓரளவு சிமிலர் தான். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1989 இதுடைய அடெண்டம் 1 ஃபர்ஸ்ட் அடெண்டம் வந்து ஆட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 நியூ மோனோகிராஃபை ஆட் பண்ணுறாங்க. 126 மோனோகிராஃபை அமெண்ட்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அடெண்டம் 2 வந்து 1991 வருது. இதில் வந்து 62 மோனோகிராஃபை ஆட் பண்ணுறாங்க. 110 அமெண்ட்மெண்ட்டில் வந்து அவங்க வந்து பரிசீலனைக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் எடிஷன் வந்து 1996 வருது. இது வந்து அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் நித்யானந்த். இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கமிஷனுக்கு ஹெட்டாக இருக்கார் 1996. இது வந்து கரெக்டாக எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிசம்பர் 1 1996 வருஷம் இந்த ஃபோர்த் எடிஷனை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் ஓவராலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அந்த அடெண்டம் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுறாங்க, ஓவராலாக 1149 1149 மோனோகிராஃப்ஸ் அண்ட் 123
அப்பண்டிசஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 294 நியூ மோனோகிராஃபை ஆட் பண்ணிவிட்டு 110 மோனோகிராஃபை டெலீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது மாதிரி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்துச்சுன்னா அது வந்து டெலீட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்குது, இல்லை அந்த ப்ரொசீஜரில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அந்த மோனோகிராஃப்ஸ் ஏதாச்சும் வந்து டெலீட் பண்ணுவாங்க. புதுசாக ட்ரக் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து மோனோகிராஃபில் ஆட் ஆகும். ஓகேங்களா? இதான் வந்து அடிஷன் டெலிஷன் எல்லாமே அதுக்கான காரணங்கள். நெக்ஸ்ட் வந்து அடெண்டம் 1, இதோடைய 4th எடிஷனுடைய அடெண்டம் 1 வந்து 31st December 2000 20th century, அதாவது ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்க, இந்த அடெண்டம் 1 வந்து எஃபெக்டிவ் பண்ணுறாங்க. இதில் வந்து 42 நியூ மோனோகிராஃப் வந்து என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அடெண்டம் 2 30th June 2003 நம்ம வந்து எஃபெக்டிவ் ஆகுது. இதில் வந்து 19 மோனோகிராஃபை ஆட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் The veterinary supplement to IP 1996 contained 208 monograph and 4 appendices. இந்த ஐபியில் இது வரைக்கும் மீதி சொன்னது எல்லாமே வந்து என்னென்னா ஹியூமன் பர்பஸ்க்காக தான். அது இல்லாமல் வெட்டினரி சப்ளிமெண்ட்ஸ், இந்த வெட்டினரி பர்பஸ்க்காக கால்நடைக்காக இருக்கக்கூடிய அந்த ட்ரக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த இந்தியன் ஃபார்மகோபியா 1996 ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 208 மோனோகிராஃப் தனியாக, அதுக்கப்புறம் 4 அப்பண்டிசஸ் இருக்குது. இது வந்து ஹியூமனுக்கு வந்து 1149 மோனோகிராஃபும் 123 அப்பண்டிசஸும் இருக்குது. வெட்டினரிக்கு தனியாக 208 மோனோகிராஃப் அண்ட் 4 அப்பண்டிசஸ் வந்து இந்தியன் ஃபார்மகோபியா 4th எடிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Next, 5th edition was published in 2007 and addendum to this edition was published in 2008. ஓகேங்களா? இது வந்து 5th எடிஷன். ஒவ்வொரு எடிஷனாக அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ வந்து இந்த 5th எடிஷனில் என்ன ஆகுது, 2 வால்யூமாக இருந்த புக்கு 3 வால்யூமாக மாறுது, 3rd வால்யூம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வால்யூமில் என்ன பண்ணுறாங்க, ஜென்ரல் நோட்டீசஸ் அண்ட் ஜென்ரல் சாப்டர்ஸ், அதாவது பொதுவாக என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரேஜ் கண்டிஷன் பற்றியோ, இல்லை ஒரு கண்டெய்னர்ஸ் க்ளோஷர்ஸ் பற்றியோ, இல்லை பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது வால்யூம் 1ல் இருந்துச்சு. வால்யூம் 2ல் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 and 3ல் ஜென்ரல் மோனோகிராஃப் ஆன் ட்ரக் சப்ஸ்டன்சஸ், டோசேஜ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ், அதாவது ஒரு ட்ரக்கை பற்றின மோனோகிராஃபு, அந்த டோசேஜ் ஃபார்ம்ஸை பற்றின டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் அந்த ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ்னால் என்னென்னா நம்ம ட்ரக் இல்லாமல் ட்ரக்கு கூட ஆட் பண்ணக்கூடிய மற்ற ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்டார்ச்சு இது மாதிரிலாம் மற்ற ஏஜென்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா ட்ரக்கு கூட ஆட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா அடிட்டிவ்ஸ். இதை பற்றி வந்து வால்யூம் 2 and 3ல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 5th எடிஷன் 2007 பப்ளிஷ் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்தியன் ஃபார்மகோபியா 2010, இதான் வந்து என்னென்னா 6th எடிஷன், 2010வது வருஷம் வருது. இந்த 6th எடிஷன் ஆஃப் த இந்தியன் ஃபார்மகோபியா பப்ளிஷ்டு பை த இந்தியன் ஃபார்மகோபியா கமிஷன் Ghaziabad in accordance with a plan and completed through the untiring efforts of its members, secretariat and laboratory over a period of about 2 years. அதாவது அங்கே வேலை செய்கிற அந்த மெம்பர்ஸோடைய 2 வருஷ கடின உழைப்பில் இந்தியன் ஃபார்மகோபியா கமிஷன் கசியாபாத் அப்படின்ற பிளேஸில் இந்த ஐபிசி இருக்குது. அந்த பிளேஸில் வேலை செஞ்ச அந்த செக்ரட்டரியேட்ஸ், லெபார்ட்ரி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து 2 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு 6th எடிஷனை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. It supersedes the 2007 edition, but any monograph of the earlier edition that does not figure in this edition. ஓகேங்களா? இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 விட ஒரு சூப்பர் பவர், அதாவது ஒரு அட்வான்ஸ்டு ஒரு இந்தியன் ஃபார்மகோபியா தான் இவங்க வந்து 2 வருஷமாக கஷ்டப்பட்டு அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மற்ற 2007 அந்த ஆட் பண்ணாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு எப்படிலாம் இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸுக்கு தேவையோ அவன் மாடிஃபை பண்ணுறாங்க. எல்லாத்தையும் வந்து கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக என்னென்ன கிளாரிட்டிலாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் வந்து கொடுத்து ஒரு புக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. திஸ் எடிஷன் would be effective from 1st September 2010. இதாவது 1st September 2010 இந்த புக் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து த இந்தியன் ஃபார்மகோபியா 2010 இஸ் ப்ரெசென்டட் இன் 3 வால்யூம்ஸ். இதுவும் வந்து 3 வால்யூமில் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வால்யூமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸு, ப்ரிஃபேஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஐபிசி, அந்த இந்தியன்
ஃபார்மகோபியா கமிஷனுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது அதில் இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட் மெம்பர்ஸோடைய பேர், இது எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க வால்யூம் 1ல். நெக்ஸ்ட் வந்து அக்னாலேஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வந்து ஜென்ரல் சாப்டர்ஸ். ஓகேங்களா, முன்னாடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நோட்ஸ் அண்ட் ஜென்ரல் சாப்டர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க 5th எடிஷனில். இந்த 6th எடிஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க புது இந்த அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் வால்யூம் 2ல் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கண்டெய்ன்ஸ் த ஜென்ரல் நோட்டீஸ், ஜென்ரல் மோனோகிராஃப் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம் அண்ட் மோனோகிராஃப் ஆன் ட்ரக்ஸ் சப்ஸ்டன்சஸ். அதாவது போன இதில் ஃபர்ஸ்ட் வால்யூமில் வந்தது, இப்போ செகண்ட் வால்யூமுக்கு கிட்டத்தட்ட தள்ளி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மற்ற ட்ரக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் A to M, ஆல்ஃபபெட் ஏலேருந்து M வரைக்கும் வால்யூம் 2ல் இருக்கும். மீதி Nலேருந்து Z வரைக்கும் என்னென்னா வால்யூம் 3ல் இருக்கும். இது மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வால்யூம்ஸை பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, வால்யூம் 3ல் N to Z அதோடைய ட்ரக் சப்ஸ்டன்ஸுடைய மோனோகிராஃப், டோசேஜ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த N to Z வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன தேர்ட் வால்யூமில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோனோகிராஃப்ஸ் ஆன் வேக்சின்ஸை பற்றின மோனோகிராஃப் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இம்யூனோசீராஸ், அதாவது ஹியூமனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சீரம்ஸ். ஓகேங்களா, அது பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெர்ப்ஸ், மூலிகை பொருள் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளட் அண்ட் பிளட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், அதாவது பிளட்டு, பிளாஸ்மா, இது மாதிரி இந்த பிளட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அந்த ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பயோடெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ், அதாவது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, இது மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி பயோடெக்னாலஜி மூலயமா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்துச்சோ அதை பற்றி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக வந்து வெட்டினரி ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் 3ல் இருக்குது. ஓகேங்களா, இந்த 6th எடிஷனில் தான் என்ன பண்ணுறாங்க, ஃபார்மோகோபியாவில் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது பயோடெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட், ஹெர்பு, veterinary vaccines and additional antiretroviral drugs and formulations inclusive of commonly used fixed dose combinations. அதாவது ஆன்டிரெட்ரோவைரல் ட்ரக்ஸ்னால் என்னென்னா, அதாவது எய்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எய்ட்ஸ் தான் வந்து ரெட்ரோவைரல், அந்த ட்ரக்ஸ் கொடுக்குறதா என்னென்னா ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டிரெட்ரோவைரல் ட்ரக்ஸ்னால் எய்ட்ஸ் இது மாதிரி வைரஸ்க்கு கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ், இது மாதிரி வேக்சின்ஸ், வெட்டினரி வேக்சின்ஸு, இது எல்லாமே ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அது வந்து ஆட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன்ஸ், அதாவது இப்போ ஆன்டிவைரல் ட்ரக்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தவங்க ஹெச்ஐவி வந்துடுச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கோ இல்லை 6 month பீரியடுக்கோ என்ன பண்ணுவாங்க, ஒரு காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா, அது மாதிரி தான் டிபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் த ட்ரக்ஸ், செட் ஆஃப் த ட்ரக்ஸ் வச்சுருப்பாங்க. அதான் வந்து என்னென்னா ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன். இந்த ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம், அப்படின்ற ஒரு கான்செப்டை 6th எடிஷன் ஆஃப் த இந்தியன் ஃபார்மகோபியாவில் தான் ஆட் பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் நியூ ட்ரக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் யூஸ்ட் அண்டர் நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஆடட் and the drugs as well as their formulation not in use nowadays are omitted from this edition. அதாவது புதுசாக ஏதாச்சும் ஒரு ட்ரக் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல இந்த ரீசெண்ட் டைம்ஸில், மெடிக்கல் எவால்யூஷனரி பீரியட் எப்போனா இந்த 1990 அந்த பீரியட் ஆஃப் இந்த லாஸ்ட் 25 years நிறைய ட்ரக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, புது புது ட்ரக்ஸ் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. எந்த ட்ரக்ஸ்லாம் வந்து யூசேஜில் இல்லையோ அதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து 6th எடிஷன் ஆஃப் இந்தியன் ஃபார்மகோபியாவுடைய சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the number of monographs of excipients, anti-cancer drugs, herbal products and antiretroviral drugs has been increased in this edition. அதாவது நம்ம வந்து முன்னாடி இருந்த மோனோகிராஃபை விட இந்த மோனோகிராஃபில் இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க. அதாவது கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ், அதான் ஆன்டி கேன்சர் ட்ரக்கு, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், ஹெச்ஐவிக்கு இது மாதிரி கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ், இது எல்லாத்தோடைய மோனோகிராஃபியும் என்ன பண்ணுறாங்க இந்த எடிஷனில் அதிகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வேக்சின்ஸ் அண்ட் இம்யூனோசெராஸோடைய மோனோகிராஃப்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஏன்னா முன்னாடிலாம் நமக்கு வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிலாம் தெரியாது. அதாவது என்ன பண்ணுறோம், ஒரு டிஎன்ஏலேருந்து ஃப்ராக்மெண்ட் எடுத்து இன்னொரு டிஎன்ஏ கூட ஆட் பண்ணுறது. ஓகேங்களா, இது மாதிரி ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ், இது மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏலாம் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிஎன்ஏலேருந்து இன்னொரு டிஎன்ஏ எடுத்துக்கிறோம். அடிஷன், டெலிஷன், இன்வர்ஷன், இது மாதிரிலாம் நிறைய டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி ஒரு
டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ல ஆட் பண்ணியிருப்போம், அப்படிலாம் ஒரு ஃபர்டைன் ஃப்ராக்மெண்ட்டை டெலீட் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி அந்த பயோடெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்டில் நிறைய டெக்னாலஜி வந்து வர ஆரம்பிச்சுது. அது எல்லாமே என்ன பண்ணாங்க, இந்த இந்தியன் ஃபார்மகோபியா 2010ல் ஆட் பண்ணாங்க. A new chapter on liposomal products and a monograph of liposomal amphotericin B injection is an added advantage in view of latest technology adapted for drug delivery. நான் வந்து ட்ரக் டெலிவரி சிஸ்டத்தில் நம்ம பார்க்கும்போது சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டத்தில் லிப்போசோமல் ப்ராடக்ட்ஸ், அதாவது லிப்போசோம், நம்ம உடம்புல மோஸ்ட்டாக எல்லாமே லிபிட் பை லேயர் தான். அந்த லிப்போசோமல் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அது என்ன பண்ணும், நம்ம செல்ஸை வந்து அது கிராஸ் பண்ணி ஈஸியாக வந்து போய் அந்த ஆக்ஷனை கொடுக்கும். அதனால் லிப்போசோமல் ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த சயின்டிஸ்டோடைய அட்ராக்ஷனை வந்து அது வந்து பெற்றுச்சு, ஓகேங்களா. இந்த ரீசெண்ட் டைம்ஸில் என்ன பண்ணாங்க, நிறைய நேனோ ஃபார்முலேஷன்ஸ், அதாவது குட்டி குட்டி ட்ரக்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறது, லிப்போசோமல் ப்ராடக்ட்ஸ், இது மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து வர ஆரம்பிச்சுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு மோனோகிராஃப் ஆட் பண்ண லிப்போசோமல் ப்ராடக்ட் எதுனா லிப்போசோமல் ஆம்ஃபோடெரிசின் பி இன்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்எம்ஆர், இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அனலைட்டிக்கல் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரக்கை வந்து அதோடைய கெமிக்கல் ஃபார்முலா இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதை வந்து அனலைட்டிக்கல் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி என்னென்ன அனலைட்டிக்கல் டெக்னிக்ஸ் இருக்கோ அதை வந்து ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்எம்ஆர்ன்றது என்னென்னா நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இது மாதிரி இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இது மாதிரி நிறைய வந்து அனலைட்டிக்கல் டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் என்எம்ஆரை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறாங்க 2010 வருஷம். The chapter on microbial contamination is also updated to a great extent to harmonize with prevailing international requirements. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மைக்ரோபியல் கண்டாமினேஷன், அதாவது எந்த ஸ்டாண்டர்டில் அது இருக்கலாம் அப்படின்ற அந்த எக்ஸ்டென்ட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த இன்டர்நேஷ்னல் ரெக்குவயர்மெண்ட்ஸ், நமக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அதோடைய ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மாடிஃபை பண்ணி ஒரு புக்கை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து 6th எடிஷன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 7th எடிஷன், இது வந்து 2014 வந்துச்சு. ரீசெண்ட் லேட்டஸ்ட் எடிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8th எடிஷன் 2018 வந்திருக்கு, ஓகேங்களா. த 7th எடிஷன் ஆஃப் த இந்தியன் ஃபார்மகோபியா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மகோபியா கமிஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த புக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. த இந்தியன் ஃபார்மகோபியா 2014 இஸ் ப்ரெசென்டட் இன் 4 வால்யூம்ஸ். 4 வால்யூமாக இந்த புக் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, விநியோகம் பண்ணுறாங்க. 4 வால்யூம்ஸில் இந்த புக் இருக்குது. த ஸ்கோப் ஆஃப் த ஃபார்மகோபியா ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டு இன்க்ளூட் அடிஷ்னல் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ், கேன்சர் ட்ரக்ஸை இன்னும் புதுசாக கண்டுபிடிச்ச ட்ரக்ஸ் ஆட் பண்ணுறாங்க, ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ் ஃபார்முலேஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க, பயோடெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், வெட்டினரி வேக்சின்ஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறாங்க. இந்த ஐபி 2014 என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2550 986 ஆரம்பித்த மோனோகிராஃப் 2550 மோனோகிராஃபாக வந்து 2014 நின்றுச்சு. இதில் வந்து 577 நியூ மோனோகிராஃப் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் ஏபிஐஸ், ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ், எக்ஸிபியன்ஸ், டோசேஜ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்து அந்த 2014 வந்து ஆட் பண்ணக்கூடிய அடெண்டம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் 577 நியூ மோனோகிராஃப் not included in IP 2010 and its addendum 2012 but added in this edition containing 313 new monograph on drug substances. அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது 2010 ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்திருக்கு, 6th எடிஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதோடைய அடெண்டம் 2012 வந்திருக்கு. இது ரெண்டுத்துலேயும் இல்லாத புது மோனோகிராஃப் வந்து 2014 2014 ஆட் பண்ணுறாங்க. அந்த 577 மோனோகிராஃபில் 313 மோனோகிராஃப் வந்து புது ட்ரக்ஸ், நியூ ட்ரக்ஸ் சப்ஸ்டன்சஸ், டோசேஜ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ். அதுக்கப்புறம் 43 நியூ ட்ரக்ஸ் சப்ஸ்டன்சஸ், ஓகேங்களா. அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஒரு 313 ட்ரக்கு, நெக்ஸ்ட் வந்து புதுசாக வந்து கண்டுபிடிச்ச ஒரு 43 ட்ரக்கு, நெக்ஸ்ட்டு 10 ஆன்டிபயாட்டிக்ஸ், 10 ஆன்டிபயாட்டிக் மோனோகிராஃப் ஆட் பண்ணுறாங்க, 31 ஹெர்பல் மோனோகிராஃப் ஆட் பண்ணுறாங்க, 5 வேக்சின்ஸ். இப்போ சொல்லப்போனால் இப்போ அடுத்த வர எடிஷனில் இந்த கொரோனா வேக்சின் கூட வரலாம். இப்போ கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இந்த கொரோனா வேக்சின் வந்து என்ன பண்ணலாம், அடுத்த வர எடிஷனில் ஆட் பண்ணுவோம்.
இது மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ட்ரக்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லை, இது மாதிரி அவங்க 5 வேக்சினை இந்த 2014 ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6 இன்சுலின் ப்ராடக்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து 7 பயோடெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதோடைய நியூ ஜென்ரல் சாப்டர்ஸ் ஒரு 19 ஜென்ரல் சாப்டர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க 7th எடிஷனில். அதுக்கப்புறம் 19 நியூ ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல் மோனோகிராஃப். அதாவது ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அப்படின்றது என்னென்னா ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அயோடின், ஓகேங்களா, அயோடின் 131 இதெல்லாம் வந்து என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். இது வந்து டயக்னோஸ்டிக் பர்பஸ்க்காகவோ இல்லை ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காகவோ நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னா ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ். ஓகேங்களா, இது மாதிரி 19 நியூ ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸை வந்து அவங்க ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1 ஜென்ரல் சாப்டர் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் பீயிங் இன்க்ளூடட் இன் திஸ் எடிஷன். அதாவது ரேடியோ ஃபார்மசூட்டிக்கலை பற்றி ஒரு ஜென்ரல் சாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃபார்மகோபியா என்ன பண்ணுறாங்க ஆட் பண்ணுறாங்க 2014 வருஷத்தில். இதில் 7th எடிஷனில் ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து IP 2018 இதை வந்து லேட்டஸ்ட் எடிஷன் ஆஃப் த இந்தியன் ஃபார்மகோபியா. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க நிறைய அனலைட்டிக்கல் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதான் முன்னாடி வந்து NMR ஆட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தின் லேயர் குரோமட்டோகிராஃபி, HPLC டெக்னிக்ஸ், இன்ஃப்ராரெட்டு, அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர், இது மாதிரி நிறைய அனலைட்டிக்கல் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸ், அதோடைய இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கான எல்லா மெத்தட்ஸையும் வந்து டீட்டெயிலாக வந்து 2018 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் அசேஸ் அண்ட் ரிலேட்டட் சப்ஸ்டன்சஸ் டெஸ்ட் மெத்தட்ஸ் ஆர் அப்கிரேடட். ஏற்கனவே இருந்த அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க ரீசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பைரஜன் டெஸ்ட் இதெல்லாம் வந்து டெஸ்ட் இது பண்ணுறாங்க. பைரஜன் டெஸ்ட்னா என்னென்னா பைரஜன் அப்படின்றது வந்து ஃபீவர் காசிங் ஏஜென்ட், ஃபீவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட். அதாவது முன்னாடி வந்து BET அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பைரஜனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, பாக்டீரியா எண்டோடாக்சின் டெஸ்ட். அதாவது அந்த பாக்டீரியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த செல் லேயர்ஸ் தான் வந்து என்ன பண்ணும் ஜுரத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதான் வந்து எண்டோடாக்சின்ஸ். அந்த டெஸ்ட்டை பண்ணி தான் முன்னாடி வந்து பைரஜனை வந்து என்ன பண்ணாங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க பைரஜன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டை வந்து 2018 இன்க்ளூட் பண்ணிட்டாங்க IPயில். நெக்ஸ்ட் வந்து நிறைய வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்தாங்க, ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் சாப்டர்ஸ் ஃபார் கிளாஸ்வேர்ஸ், அதாவது கிளாஸ்வேர்ஸு எக்யூப்மெண்ட்ஸு எல்லாத்துக்கான ஜென்ரல் சாப்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய மைக்ரோபியல் குவாலிட்டி, நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ட்ரக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும், அதை வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், எப்படி வந்து மைக்ரோ ஆர்கனிசம் இல்லாமல் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் IP 2018. ஓகே, உங்களுக்கான அசைன்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த IP 2018 பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நெட்டில் போட்டு பாருங்கள். இதில் வந்து வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களால் கலெக்ட் பண்ண முடியுது அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா, இந்த இந்தியன் ஃபார்மகோபியா 2018 வேறு என்னென்ன மோனோகிராஃப் ஏதாச்சும் ஆட் பண்ணியிருக்காங்களா, இது மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்றத யாராச்சும் பாருங்கள். யார் வந்து எனக்கு சப்மிட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட், என்னால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இதான் வந்து அசைன்மெண்ட். IP 2018 பற்றி பாருங்கள். அதில் ஏதாச்சும் மோனோகிராஃப் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, அதோடைய சேலியன் ஃபீச்சர்ஸ், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் கிடைச்சதுன்னா அது வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு பேப்பரில் எழுதலாம், இல்லை ஒரு PPT மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதான் வந்து இந்தியன் ஃபார்மகோபியா. இந்தியன் ஃபார்மகோபியா புக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் கால்டு பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா. நெக்ஸ்ட் வந்து USP யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா. NFனா நேஷனல் ஃபார்முலரி, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏற்ற மாதிரி அந்த ஃபார்முலரிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து யூரோப்பியன் ஃபார்மகோபியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஃபார்மகோபியானா என்னன்னு பார்த்துருக்கோம். ஒரு ட்ரக் எப்படி மேக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கக்கூடிய புக்கு தான் என்னென்னா ஃபார்மகோபியா. இதில் வந்து ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் இந்தியன் ஃபார்மகோபியா வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதோட டீட்டெயில்ஸ், என்னென்ன எடிஷன்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன மோனோகிராஃப் என்னென்ன எடிஷன் பண்ணாங்க,
என்ன டெலீட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மோனோகிராஃப் டெலீட் பண்ணியிருக்காங்க, அது எந்த வருஷம் வந்துச்சு, இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? மொத்தம் வந்து 8 எடிஷன். ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து எப்போ வந்துச்சு? 1955 வருஷம், அதாவது இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில். அதுக்கு முன்னாடி வந்தது பார்த்தீங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட். இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் 1955 வந்துச்சு. அதுக்கப்புறம் ரீசெண்ட் எடிஷன், லேட்டஸ்ட் எடிஷன் 8th எடிஷன் 2018 வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து 2022 இது மாதிரி பீரியடில் நம்ம வந்து 9th எடிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புதுசாக ட்ரக்ஸ் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவாங்க, இது வந்து ஆட் பண்ணுறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் இல்லை யூசேஜில் இல்லாத ட்ரக்கை வந்து ஒமிட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணி இதை வந்து ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு இப்போ இருக்க அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. இதான் வந்து இந்தியன் ஃபார்மகோபியா கமிஷன் ஐபிசி. இது வந்து கசியாபாத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இங்கேயும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபார்மசிஸ்ட்டை வந்து வேலைக்கு எடுப்பாங்க. நிறைய எடிட்டர்ஸ் இது மாதிரி வேலைக்காக இந்த ஃபார்மசிஸ்ட் எடுப்பாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் கூட ரெக்ரூட்மெண்ட் எடுத்தாங்க. உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஐபிசிலையும் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் ஃபார்மகோபியா கமிஷன் இது வந்து கசியாபாத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதான் வந்து தட்ஸ் ஆல் அபவுட் இந்தியன் ஃபார்மகோபியா. ஹோப் எல்லாருக்கும் வந்து ஃபார்மகோபியா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அசைன்மெண்ட் நம்ம சொல்லியிருந்தோம், ஐபி 2018 பற்றி பாருங்கள். அதில் ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் உங்களால் நெட்டில் கலெக்ட் பண்ண முடியுமா, ஏதாவது சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயங்காமல் என்கிட்ட அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். சூன் வந்து உங்களை காலேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருக்குது. உங்களுக்கும் இப்போ ஃபஸ்ட் டைம் காலேஜ் வரீங்க, காலேஜ் எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அன்டில் தென் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ எவ்ரிவன். Bye students.